அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் இந்தியா இடையே போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய சூழலில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது இரு நாடுகளும். இந்த நிலையில் பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது. அதற்கு இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்து வரக்கூடிய சூழலில் 8வது நாளாக பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. நேற்று இரவும் அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜம்மு காஷ்மீர் எல்லையில நேற்று இரவு 8வது நாளாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகல்காம் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகாக பாகிஸ்தான் நாடுகளுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் இன்று அத்துமீறி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. நேற்று இரவும் எல்லையின் பல்வேறு பகுதிகளில் சிறிய ரக ஆயுதங்களை கொண்டு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பூஞ்ச், குப்வாரா, பாரமுல்லா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றனர். அத்துமீறிய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் ராணுவத்தினரும் இந்த அத்துமீறல் காரணமாக எல்லையில் ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. பகல்காம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு அடுத்து இந்திய பாகிஸ்தான் இடையே ஒரு போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து இது போன்ற ஒரு அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாக் ராணுவத்தின் அத்துமீறலை அடுத்து இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதிகளில் பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு அடுத்ததாக மத்திய பாதுகாப்புத்துறை, உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படைகளின் தலைமை தளபதி, தேசிய ஆலோசகர் உள்ளிட்ட ஆலோசித்து இதற்கு தக்க அடுத்த கட்டமாக இன்னும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசிப்பதாக வெளியாகி இருக்கிறது. நேற்று முன்தினம் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.